ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தாங்க இந்த பதிவு. என்னென்ன செடிகள் விதைகளை நம்ம வீட்டில் இருந்தே எடுத்து போடலாம். ஏன்னா இந்த ஆடி பட்டத்துக்கு நாங்கள் போடணும், ஆனால் விதைகளை நாங்கள் வெளியில் வாங்குறதுக்கு நம்பிக்கையான ஒரு இடம் தெரிய மாட்டேங்குது. அதனால் நாங்களாகவே என்னென்ன காய்கள்லேருந்து எடுக்கலாம், என்னென்ன வீட்டில் இருக்கிறத வச்சியெல்லாம் நாங்கள் போடலாம் அப்படின்னு ஒரு அப்டேட் லாங் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரி பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க இந்த பதிவு. இந்த பதிவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அஞ்சரைப்பட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய கடுகு, தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகில் ஒரு ஸ்பூன் எடுத்து விதைச்சி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடுகு கீரை சமைக்கலாம். அதில் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம், நிறைய மெடிசினல் வேல்யூ உள்ளது. அந்த காலத்தில் கடுகில் நிறையவே உங்களுக்கு குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் அந்த கடுகு அதிகமாக பயன்படுத்துவாங்க. காரணம் அது அந்த அளவுக்கு வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடியதுங்க. அதுக்கப்புறம் வெந்தயக்கீரைலாம் பயங்கர காஸ்ட்லியாக வித்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா 10 நாட்களில் வெந்தயக்கீரை அறுவடை பண்ணிடலாம். அடுத்தடுத்து வெந்தயத்தை போட 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 10 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு வெந்தயக்கீரை நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வத்தல் பொடி அரைக்கிறதுக்காக வத்தலை காய போடுவீங்க. காய போடும்போது கண்டிப்பாக அந்த மாடியில் கொஞ்சமாவது அடியில் விதைகள் வேஸ்ட்டாக காஞ்சி போய் கிடக்கும். அதை எடுத்து தூவி விட்டீங்க அப்படின்னா மிளகாய் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கட்டிங்ஸு, புதினா பிரியாணி பண்ண ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாங்குவீங்க. அந்த இலைகளை பயன்படுத்திட்டு காம்புகளை நட்டு வைங்க, புதினா கீரை ரெடி ஆகிடும். பொன்னாங்கண்ணி கீரையும் அதே மாதிரி தாங்க. ஒரு தடவை வாங்கி சமைச்சிட்டிங்க அப்படின்னா அதை நட்டு வச்சிங்கன்னா வருஷக்கணக்காக அதே கீரையை நம்ம தொடர்ந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி மணத்தக்காளி கீரை, அந்த மாதிரி கீரை வெரைட்டி எல்லாமே நம்ம சும்மா இந்த மாதிரி தண்டுகளை நட்டு வச்சாவே போதுங்க, சூப்பராக அறுவடை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு சமையலுக்கு வாங்கக்கூடிய தக்காளியில் பழுத்த தக்காளி, அது ஹைப்ரிட் தக்காளியாக இருந்தாலும் சரி, நாட்டு தக்காளியாக இருந்தாலும் சரி, என்ன வகை தக்காளி நீங்கள் வாங்கினீங்கனாலும் அந்த பழத்தை அப்படியே ஒரு தொட்டியில் புழிஞ்சு விடுங்க. அதில் நூற்றுக்கணக்கான தக்காளிகள் நாற்றுக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை அப்படியே எடுத்து நம்ம நட்டுட்டோம் அப்படின்னாக்கா தக்காளிகள் அழகாக நம்ம வீட்டிலையே அறுவடை பண்ணலாங்க. சில நேரங்களில் நம்ம கடைக்கு போகிறப்ப முத்தின கத்திரிக்காய்கள் கிடைக்குங்க. அதுவும் மஞ்சள் கலராக மாறி போய் அந்த கத்திரிக்காய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கத்திரிக்காய் வாங்கும்போது அந்த கத்திரிக்காயை நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வாங்க. கடைக்காரன்கிட்ட கண்டிப்பாக ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அதை கொஞ்ச நாள் நல்ல அதனுடைய ஈரப்பதமெல்லாம் போகிற மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பரன் மேலே தூக்கி வச்சுருங்க. கொஞ்ச நாள் அது காஞ்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி விதைகளை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா கத்தரிகளும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன வெரைட்டி உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை இந்த மாதிரி நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க பூசணிக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, இதெல்லாம் நம்ம ஒரு கீத்து 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு குழம்பு வைப்போம். கண்டிப்பாக அதில் ஒரு 10 விதைகள் இருக்கும். பூசணி எல்லாமே முத்திய ஸ்டேஜில் மட்டும்தான் நம்மக்கிட்ட விற்பனைக்கே வருதுங்க. ஸோ அந்த மாதிரியான இதை நீங்கள் அப்படியே எடுத்து காய வச்சுட்டு 1 வீக் கழித்து போட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் கூட பூசணி அறுவடை பண்ணினதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பூசணியெல்லாம் அப்படியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முலாம்பழம், கிர்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முலாம்பழம் வெரைட்டியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் தர்பூசணி பழம், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டோன்னே அந்த விதைகளை சேகரித்து வச்சுக்கோங்க. அந்த விதைகளை நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா நம்ம டெரஸ் கார்டன்லேயும் அழகாக நம்ம அதனுடைய பழங்களையும் அறுவடை பண்ணலாம். நம்ம வீட்டில் அதிகமான கிர்னி பழத்தை அறுவடை பண்ணினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பழங்களாக மட்டும் இல்லைங்க, அவையெல்லாம் கூட வச்சு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். டேஸ்ட்டு செமையாக இருக்கும், மனம் சும்மா ஊரையே தூக்குங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு ஞாபகம் அந்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. மாதுளம், அந்த விதையோடு உள்ள மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த ஜூஸ் போட்டதுக்கப்புறம் அந்த விதைகளை அப்படியே எடுத்து நம்ம ஜூஸ் போட்டாலுமே விதைகள் மாதுளையில் அரையாது. ஸோ நம்ம லைட்டாக 2-3 இதுதான் திருக்குவோமா, அதை அப்படியே கொண்டு வந்து போட்டிங்கன்னா அழகாக மாதுளை வளர்ந்துருங்க. வேணும்னா வாங்க, எங்கள் வீட்டில் நிறைய மாதுளை வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பிடுங்கி போட்டுருவேன். ஏன்னா ஒரு மாதுளை செடி நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ போதும்னு சொல்லிட்டு நம்ம ஜூஸ் போட்டதுக்கப்புறம் கொண்டு வந்து போடுற அந்த கம்போஸ்ட்லேயே இங்கே பாருங்களேன்
மாதுளை வளர்ந்துருக்காங்களாட்ட. ட்ராகன் ஃப்ரூட்டுக்குலாம் ஏகப்பட்ட மாதுளை பிடுங்க முடியாதனால அப்படியே வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் தான் ஏற்கனவே மாதுளை இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி. அப்புறம் மாம்பழம் நான் நிறைய பிடுங்கி போட்டு பார்த்துருப்பீங்க. நல்ல டேஸ்டான மாம்பழம் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே அப்படியே தூக்கி கொண்டு வந்து ஒரு மண்ணில் புதைச்சி வைங்க, அழகாக மாமரம் தழுத்து வளர்ந்து வந்துடுவாங்கங்க. சொல்லவே வேணாம், நிறையா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் எங்கேயாவது ரோட்டில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி போய் நிறைய காய் இருக்குதுன்னு சொல்லி காய விட்டுருப்பாங்க. அந்த காயினுடைய விதைகளை எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா முருங்கை மரம் சூப்பராகவே நமக்கு கிடைப்பாங்க. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பதிவு ஓரளவுக்கு புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. கிழங்குகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த கிழங்காக இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, இஞ்சி எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக செல்ஃபில் தூக்கி வச்சுருங்கங்க. கொஞ்ச நாள் 10 நாள் கழித்து பாருங்கள், அழகாக முளை விட்டுருப்பாங்க. அந்த முளை விட்டதுக்கப்புறமா இந்த வச்சுருக்கேன் பாருங்களேன், இது மாதிரி ஒரு 15க்கு 15 பெரிய பேக்காக வச்சு நட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா 10 மாதத்தில் கிழங்குகள் எல்லாத்தையுமே நீங்கள் அறுவடை பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஆரம்பிச்சுட்டு இன்னும் தேவைப்பட்டுச்சு உதவிகள் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கான வீடியோ நீங்கள் கேட்குறதுக்கான பதில் நம்ம சேனலில் உடனுக்குடனே இது யாராக இருந்தாலும் போடப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.